நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அமைதியாயிரு. உன் ஆசனத்தில் அமர்ந்து கொள். எழுவாய் ராமா வில்லினை வளைத்தேனே, வேதனை தீர்த்து ஜனகரை வாழ வைக்க. குருமொழி கேட்டு சீரம் தனை தாழ்த்தி, பொறுமையின் வடிவம் புன்னகை பூத்து, நிறை குடமாக நடந்தானே ராமன், நெஞ்சினிலே சலனம் ஏதுமில்லாமல். அதோ அதோ ஆண்மையின் அற்புத வடிவம் வருகிறதா? அந்த மலையை தூக்க ஒரு எலி வருகிறது. இன்று முனிவர் விஸ்வாமித்திரரும் நாம் சிரிப்புக்கு ஆளாக்கப்படுவதைக் கண்டு ரசிக்கிறார். ஏன் சிறு பிள்ளையை வில்லை வளைக்க ஆணையிடுகிறார்? வெற்றி தோல்வியை யார் கண்டது? பொறுத்திருந்து பார்க்கலாம். எதை பொறுப்பது? அரசருக்கு சிந்தனை பழுதுபட்டதின் விளைவா இது? சிறிய பிள்ளைக்கு பெரிய சோதனை. எந்த வில்லை எடுத்து வளைக்க மகா மகா வீர பிரதாபசாலிகளுக்கும் சக்தி இல்லையோ, அதை பூ போன்ற மென்மையான பிள்ளை ஒருவன் வளைக்க முடியுமா? முதலிலேயே நாம் சிரிப்புக்கு இடமாக்கப்பட்டோம். இன்னும் சிரிப்பதற்கு இடம் தருகிறாரே மன்னவர். பிரபுராமனை கண்டாள் கண்கள் நிலைக்க, தவிக்கும் இதயம் இஷ்ட தெய்வத்தை நினைக்க, இதுவரை புரிந்த நற்பணிகளுக்காக வில்லினை வளைத்திட நீ அருள்வாயே. கணநாதனே நீ காத்திட வேண்டும், கணநாதனே நீ காத்திட வேண்டும், காத்திடவே உன் கருணை வேண்டும். மீண்டும் மீண்டும் உனையே துதித்தேனே, வில்லினை புல்லென செய்திடுவாயே. உடல் மனம் எனது யாவும் பிரபுராமன், உடல் மனம் எனது யாவும் பிரபுராமன், உள்ளே இயங்கும் என் ஜீவனும் ராமன். என் இறைவா, என் இதயத்தை அறிவாய் நீ, பக்திக்கு பல நாள் பிரபுவை தருவாய் நீ, பக்திக்கு பல நாள் பிரபுவை தருவாய் நீ. சீதை உன் காதல் தெய்வீக காதல், தேவி என் வாழ்வு திருமணமாகும், தேவி என் வாழ்வு திருமணமாகும்.
ராமனை பார்த்த ராஜசபை அடங்கிய புயலாயிருக்க சித்திரம் போன்ற சீதையில் கண்களில் ராமன் தன்னை பார்க்க ஒரு துளி தண்ணீர்க்கு ஏகிடும் ஜீவன் போன பின்பானமுதம் பயனில்லை அதற்கு காய்ந்து போன பின் வரும் மழை எதற்கு கைவிட்டு போன பின் வாய்ப்பென்ன கணக்கு சிந்தித்த ராமன் சீதையை பார்க்க சிலித்தது மேனி ஸ்ரீராமன் மேனி குருவை வணங்கியே மனதால் மலர் தூவி கும்பிட்டு வில்லினை எளிதாக எடுத்தாரே மகளே, மணமாலை சூட்டப்போ. போய் வா மகளே, போ. போலவே நடந்து நடந்து ஸ்ரீ ரகுவரன் அருகே வந்து நின்றாள். எழில் வெண்மதி முகத்தில் வெட்கமென்ன நினைத்தாய் அடைந்தாய் இன்னும் மௌனம் என்ன நினைத்தாய் அடைந்தாய் இன்னும் மௌனம் என்ன ஸ்ரீராமனின் அருகினில் சீதையின் அழகு ஆனந்த ஓவியம் போலே
பரசுராமர். அதோ பாயும் புலி போல் வருகிறார். இப்போது இங்கே ஏன் வந்தார்? அதுதான் புரியவில்லை, அச்சமாக இருக்கிறது. அஞ்சாதீர்கள், அவர் தேவேந்திரனுக்கு வாக்களித்திருக்கிறார். இனி எப்பொழுதும் சத்திரிகள் மீது அஸ்திரம் தொடுப்பதில்லை என்று. சரி, அவருக்கு வணக்கம் சொல்லுவோம், இல்லையில் ஏதாவது நிகழும். ஆமாம். நான் உக்ரசேனனின் மைந்தன் சித்திரசேனன். பரசுராமருக்கு பணிவான வணக்கங்கள். நான் ராஜா உதயன், தாம் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் மன்னன் தேவதத்தன் மைந்தன் சோமதத்தன். உங்கள் பொன்னான திருவடிக்கு பல கோடி வணக்கம். நான் ஹரஸ்வரோமாவின் மைந்தன் ஜனகன். பரசுராமரின் திருவடிகளுக்கு பல கோடி வணக்கங்கள். இவள்தான் எனது மகள் சீதை. தம்முடைய ஆசைகளை யாசிக்கிறாள். சௌபாக்கியவதியாக வாழ்க. பிரபு, மிதிலாபுரியே தங்களை வரவேற்கிறது. சரி, வாழட்டும். எனது வணக்கங்கள் பரசுராமரே. தமக்கும் என் வணக்கம் பிரம்ம ரிஷி. ராமா, இங்கு வா. பகவான் பரசுராமரின் திருவிடுகளை வணங்கு. அறிமுகம் செய்யவில்லையே இருவரையும். தம்மை அனைவரும் பகவான் என்கிறார்கள். எந்த பகவானும் தன்னுடைய பக்தர்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு கருத்தில் தம்மை எனது கண்கள் வணங்கின. அறிமுகம் அவசியமில்லை என்ற நினைப்பில். இவர்கள் அயோத்தியின் அரசர் தசரதின் மைந்தர்கள், ராமலட்சுமணர்கள். தாம் மங்களகரமான ஒரு நேரத்திலே வந்து பெருமைப்படுத்தினீர்கள். வாருங்கள், ஆசனத்தை அலங்கரியுங்கள். இந்த மரியாதையும் வரவேற்புரையும் எனது கோபத்தை தணித்து விடாது மன்னவா. நான் மகேந்திர மலையில் தவத்தில் இருந்த நேரத்தில் சிவதனுசு உடைகின்ற கூடியதொரு ஓசைதனை கேட்டேன். இப்போதே எனக்கு சொல், யாம் ஆராதிக்கும் பகவான் சிவனுடைய தனுசை உடைத்த அந்த கொடியவன் யார் என்று உடனே சொல். மௌனமாக இருக்கிறாயே மூடனே, பதில் பதில் என்ன? யாருடைய மரணம் என்னை இங்கே அழைத்தது? சீக்கிரம் சொல். இல்லாவிட்டால் நீ ஆளுகின்ற ராஜ்யத்தை புயலாக எழுந்து அழிப்பேன். ஆம், அது இல்லாமல் ஒழிப்பேன். நீ இருந்ததை கதையாக்குவேன், பொய்யாக்குவேன். பிரபு, சிவதனுசை உடைக்கின்ற சாதனையை தயாநிதியான தம்முடைய தாசன்தான் செய்யத்தக்கவன். அவனுக்குரிய தண்டனையை ராமன் ஏற்கிறான். சேவகம் செய்பவன் தான் தாசனாவான். பகைவனாய் கருதினால் நானும் பகைமை காட்டி அவனை தண்டித்தே தீருவேன். எவன் இந்த சிவதனுசை உடைத்தானோ அவன் கார்த்த வீர்யார்ஜுனனை போல் எனக்கு பரம வைரி. எச்சரிக்கை! ஜனகரே, விஸ்வாமித்திரரே, இங்கே அமர்ந்திருக்கும் அரசர்களே, இன்னும் இந்த அவையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்களை எல்லாம் எச்சரிக்கிறேன். எங்கே என் பகைவன் ஒளிந்திருக்கிறான், ஒழிக்கப்பட்டிருக்கிறான், என் எதிரே நிறுத்துங்கள். இல்லையேல் அந்த சிவத்ரோகிக்கு மரண தண்டனை தருவேன். ஞாபகம் இருக்கட்டும், மௌனமாயிருந்தால் எனது பரசு இனிமேல் சும்மா இராது. இந்த வில்லை உடைத்ததற்காக அது பற்றி இத்தனை சூடான உரையாடல் முறைதானா? எங்கள் இளமை பருவத்திலே எத்தனையோ வில்லை உடைத்திருக்கிறோம். உடைத்த சமயத்தில் உங்களை கண்டதில்லையே. அறியாத சிறுவனே, நீ கொஞ்சம் அடக்கமாக பேசு. பிரபஞ்சமே தலைவணங்கும் பரமேஸ்வரன் வில்லை பிள்ளைகள் விளையாடுகிற வில்லுடன் ஒப்பிட்டு பேசுகிறாயா? இது வெறும் ஒரு வில்லல்ல. இதனால் தான் சங்கரர் திரிபுரங்களையும் அழித்தார்.
பிராமண முனிவரே, தாம் வில்லுக்கும் வில்லுக்கும் வித்தியாசங்களை காணலாம். யாம் சத்திரியர்கள். வில் வளைத்து விளையாடுவது எமது நித்திய கடமைதான். எமக்கு எந்த வில்லுமே ஒரே மாதிரிதான். எதிர்த்து பேச எல்லை உண்டு. உயிர் மேல் உனக்கு ஆசை இல்லை போல் தெரிகிறது. உயிர் மேல் ஆசை இருந்தால் என்ன? பெரியவரே, தமக்கு இந்த புராதன இட்டுப்போன வில்லின் மேல் பற்று போகவில்லை என்று தெரிகிறது. அது உடைந்ததற்காக பச்சை குழந்தை போல் புலம்புகிறீர்கள். ரகுவரன் இதை கையில் எடுத்தார், அடுத்த கணம் உடைத்தார். அதை செய்ததில் அவர் குற்றமில்லையே. தாம் கோபத்தை கைவிடுங்கள் முனிவரே. மிரட்டுவது அழகல்ல, ஆண்மை அல்ல. சின்னம் சிறியவனை அற்பத்தனமாக எடை போட்டு அழிவை தேடுகிறாய். பாவம், நீ சிறு பிள்ளை என்பதால் அன்பு காட்டி அடக்காமல் விட்டேன். உம்மை ஒரு அந்தன பெரியவர் என்பதற்காக மதித்து இப்போது ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன். எமது குலாச்சாரம் பிராமணர்களை கொல்ல இடம் தராது. அவர்களை காக்கத்தான் நாங்கள். நிறுத்தடா, நிறுத்து, நிலை மறந்த பிள்ளாய். நீ என்னை சாதாரண வேதம் படித்த ஒரு பிராமணனாகத்தான் மதிப்பீடு செய்கிறாய். உனக்கு தெரியாதடா, நான் தான் உங்களுடைய சத்திரிய குலத்தை அழிக்க தாவி எழும் புயலாக சீறி வந்த பரசுராமன் என்பது. நான் எத்தனையோ முறை இந்த பூமியில் ஆட்சி புரிந்த சத்திரியர்களை பலியிட்டிருக்கிறேன். சத்திரிய மன்னர்களை அழித்து அதம் செய்து இந்த பாருலகை பன்முறை பார்ப்பனருக்கு தானம் செய்திருக்கிறேன். இதே பரசுவினால் கார்த்த வீரியார்ஜுனனின் கணக்கை தீர்த்திருக்கிறேன். இந்த பரசுவை மறுபடியும் சத்திரிய ரத்தத்தை ருசி பார்க்க தூண்டாதே. ஆத்திரப்படுத்து உன் ரத்தத்தினால் என் பரசு பசியடங்க செய்து விடாதே. தாம் பேசி பேசி அச்சுறுத்துகிறீர்கள். ஆண்மையற்ற சின்னஞ்சிறு பாலகனாகவே இன்னும் என்னை மதிப்பிட்டு மிரட்டி விரட்டிவிட எண்ணுகிறீர்கள். பிராமண வீரரே, வீரம் என்னும் எஞ்சியிருந்தால் வீரத்தை பேசாதீர்கள். பரசுவிலே காட்டுங்கள். அச்சம் உங்களை இன்று ஆட்டி வைக்கிறது. மோதுவதற்கு நீங்கள் பயந்து வாதமிட்டு சாதிக்க மிக பெரும் வார்த்தைகளை தேடுகிறீர்கள். விஸ்வாமித்திரரே, நீங்கள் இந்த பிள்ளையின் உயிரை காக்க நினைத்தால் உடனே என் பார்வையிலிருந்து போகச் சொல்லுங்கள். தாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பிரபு. பார்வைக்கு தெரிய மாட்டேன். விஸ்வாமித்திரரே, இவனுக்கு என் கோபத்தின் விளைவுகளை எடுத்துச் சொல்லும். தாமே தம்முடைய சாதனைகளை சரித்திரமாக சொன்னீர்களே, அதை எங்கள் குருதேவரும் திரும்ப சொல்ல வேண்டுமா? தற்பெருமையை தனிப்பெருமையாக்குவது தங்களுக்கு தகுமா? தவமுனிவருக்கு பொருந்துமா? கேளுங்கள். தாம் ஒரு கோழைத்தனமான சத்திரியகுமாரனின் குற்றத்துக்காக கோபம் கொண்டு குற்றம் செய்யாத எண்ணற்ற சத்திரியர்களை கொலை செய்தீர்கள். தந்தையின் ஆணையை எப்படி முடித்தீர்கள்? ஈன்ற தாய் என்றும் பாராமல் அவள் தலையை இந்த பரசுவினால் துண்டித்துத்தானே? சொல்லுங்கள், தங்களுடைய சாதனையில் வெறி இருந்ததா, வீரம் இருந்ததா? போதும், வரம்பு மீறுகிறாய். இனிமேல் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள். இந்த பிள்ளைக்கு மரணவாசல் திறந்து விட்டது. என்ன ஆச்சரியம்! என் பரசு இன்னும் செயல்படாமல் இருக்கிறதே. சிறுவன் இன்னும் உயிரோடு நிற்கிறானே. எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. என் பிரபுவுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று என் முன்னே சொன்ன பிறகும் என் பானம் ஏன் பேசாமல் இருக்கிறது? லக்ஷ்மணா, சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெறவாரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே.